ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி செய்யலான்னு இருக்கேன். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு தொடிச்சு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுத்தம் பருப்பு, பின்ன சாம்பார் பொடி, சாம்பார் மிளகாத்தூள், தக்காளி, மஞ்சத்தூள், தேங்காய், சீரகம், பூண்டு இது அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன இது ராக் சால்ட் நம்மளுக்கு இந்த காட்டுங்களில் கல்லாக இருக்குமா, அதை பவுட்ரு பண்ணி கொடுக்குறாங்க. அதை தான் ராக் சால்ட்டுன்னு. கொஞ்சம் அது பிங்கிஷாக இருக்கும், பட் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதான். அதனால் எவ்வளோ வச்சு இது பண்ணுறோம், நம்ம இந்த சால்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய எண்ணெய் காய்ச்சி கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா வெடித்து வருது. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் போட்டோம். பாருங்கள், கொஞ்சம் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் போடணும். இப்பவே போட்டோன்னாக்கா அந்த வெங்காயம் தீஞ்சிடும். ஸோ வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த வளவளப்பு போனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ இந்த வெங்காயம் போட்டுடணும். வெண்டைக்காய் எந்த ரூபத்துலையாவது நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னாக்கா நல்லது. என்ன ஞாபக சக்தி நல்லா இருக்குன்றாங்க. இன்னும் ஹீமோக்ளோபினுக்கும் இது நல்லதுன்றாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த உப்பை போட்டுக்கலாம். இந்த கல் உப்பு, ராக் சால்ட்டு. இது பார்த்திங்கனாக்கா நல்லா மணல் மாதிரி இருக்கும், மணலாக இருக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட்டு உப்புடைய தன்மை கொஞ்சம் கார்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் போட்டுக்கிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு ஆக்சுவலாக நல்லெண்ணெய் ஊற்றினாக்கா நல்லாயிருக்கும். இப்போ புளி சேர்க்குறது, தக்காளி சேர்க்குற ஐட்டம்ஸ்க்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தக்காளி போட்டு கிளறி விட்டுருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்ச தேங்காவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாம்பார் பொடியை போட்டுடலாம். சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டு பாருங்கள். நான் ஒரு சின்னதாக ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அடுத்த இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த புளியில் கொஞ்சம் அது வெந்து வரட்டும். இந்த புளி ஊற்றுற ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சாக்கா நல்லாயிருக்கும். இப்போ பொரியல் செய்கிறதா இருந்தால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் அது நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வெண்டைக்காய் செஞ்சாக்கா அது கடுகெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த பச்சடி பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தோடு நல்லாயிருக்கும். பின்ன சாம்பார் சாதத்தோடும் நல்லாயிருக்கும். பின்ன வெறும் பருப்பு குழம்போடவும் இது நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெண்டைக்காய் பச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிட்டால் போதும். இது கொஞ்சம் குழுன்னு தான் இருக்கும். இது எல்லாத்தோடும் நல்லா மேட்ச் ஆகும். இது இருந்தால் கூட கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாம், அப்படி இருக்கும். பாருங்க, தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு விடலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த உப்பை பற்றி அவ்வளோவா தெரியாது. பட்டு எங்கள் மாமா ஒருத்தவங்க ஃபாரஸ்டராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த உப்பு காட்டிலேருந்து எடுக்கிறாங்க, கல்லுங்க அது, இந்த மிருகங்கள்லாம் அது போய் சாப்பிடுங்க, நக்குங்க, அதுங்களுக்கு அதை தான் உப்பு சத்து வேணும்னுட்டுன்னு எடுக்குவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னுட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க தான் எங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. கொண்டு கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இந்த சால்ட்டை பற்றி நிறையவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதத்தோடு சாப்பிடலாம். கூட ஒரு முறுக்கு, வேறு ஒரு அப்பளம் எதை வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு சிம்பிளாகவும்
ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.